நாளிலே கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொண்டு கண்காடியா தியாலஜிக்கல் செமினரியினுடைய பேராசிரியர் அருள் திரு அலெக்சாண்டர் ஐயர் அவர்களுக்கு திருச்சபையின் போதகர் மற்றும் பொறுப்பாளர்கள் சார்பாக அன்பின் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆராதனை முடிந்தவுடன் மாதர் சங்க கூட்டம் நடைபெறும். இந்த நாளிலே வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டு நம் மத்தியிலே வந்து சேர்ந்திருக்கிற அன்பு சகோதரி டாக்டர் உதயா விஜயகுமார் காதுகாலதோர் பள்ளியினுடைய தாளர் அவர்களை திருச்சபையின் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். எதுக்குன்னா 3 மாசமா உங்க கல்லூரியின் சார்பாக வர வேண்டிய மாத காணிக்க வரல, ரிமைண்ட் பண்ணிடலான்னு சொல்லி உங்களை அன்பாக வரவேற்கிறோம். இந்த வாரம் பிறந்த நாள் திருமண நாளை காண்கிற அனைவரையும் திருச்சபையின் சார்பாக உபாகமம் 31:8 படி உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். அதே போல ஏற்கனவே அறிவித்தபடி இன்று நண்பகல் 12:30 பிரியாணி ரெடி ஆயிடுமா? நண்பகல் 12:30 மணிக்கு நம்முடைய அன்புக்குரிய டாக்டர் மோகன்தாஸ் டாக்டர் அல்லியா அவர்களுடைய இல்லத்திலே ஒரு சிறப்பு ஜெப கூட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வாரத்தில் வசந்தபுரம் பகுதியை சேர்ந்த திரு எஸ் ஜோசப் நம்முடைய திருச்சபை சார்ந்தவர்கள் திருச்சபைக்கு காணிக்கையாக ரூபாய் 50,000 கொடுத்தார்கள். அவர்களுக்கு திருச்சபையின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த பெயிண்டிங் பணிகளுக்காக மிஸ் ரோஷின் ஷெலினா டாக்டர் ஆஃப் மிஸ்டர் ஜேசஸ் அவர்கள் ரூபாய் 15,000 கொடுத்தார்கள். அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பு செய்திகள் அன்புடன் மீண்டுமாய் கடவுளை மகிமைப்படுத்தும்படியாய் 179வது பாடலை பாடி தாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கண்டேன் கண் குளிர கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் குளிர கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் குளிர கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையிலேந்து கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை என்று கண்டேன் என் கண் குளிர பெத்தேல் சத்திர முன்னணையில் பெத்தேல் சத்திர முன்னணையில் உற்றோரு கோயில் தரும் உண்மையாவின் ரட்சகனை கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை என்று கண்டேன் என் கண் குளிர தேவாதி தேவானை தூதர்சனே தேவாதி தேவானை தூதர்சனே ஓயாது சொத்தரைக்கும் ஒப்பு நிகரத்தவன் கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை என்று கண்டேன் என் கண் குளிர பார்வேந்தர் தேடி வரும் பக்தர் பரனை பார்வேந்தர் தேடி வரும் பக்தர்
மண்ணோ இருள் போக்கும் மாமணியே, மண்ணோ இருள் போக்கும் மாமணியே, விண்ணோரும் வேண்டி நிற்கும் விண்மணியை கண்மணி கண்டு என் கண் குளிர கர்த்தனை என்று கண்டு என் கண் குளிர அண்டினோர் கண்புருவம் ஆரணனை, அண்டினோர் கண்புருவம் ஆரணனை, கண்டோர்கள் கலி தீர்க்கும் காரணனை பூரணனை கண்டு என் கண் குளிர கர்த்தனை என்று கண்டு என் கண் குளிர அன்னையம் கன்னியும் ஐயனுடன், ஐயனம் கன்னியும் ஐயனுடன், முன்னறிய பசுவின் உள்ளணையில் உன்னழகை கண்டு என் கண் குளிர கர்த்தனை என்று கண்டு என் கண் குளிர கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையிலேந்து கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை என்று கண்டேன் என் கண் குளிர கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை என்று கண்டேன் என் குளிர. அன்பார்ந்தவர்களே, திருவிருந்து உங்களுக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறது. சுருக்கமாகவே நாம் பாவரிக்கை ஜெபம் செய்த பிறகு திருவிருந்து கொடுக்கப்படும். திருவிருந்து எடுக்கிறவர்கள் முன்பாக வந்து தன் பாவத்தை அறிக்கை செய்து பிறகு உங்களுக்கு பரிமாறப்படும். இரக்கமுள்ள கடவுளே, ஏழை பாவையாக்கிய நான் உமக்கு முன்பாக விழுந்து உம்முடைய கிருபையும் பொறுமையும் தேட வருகிறேன். நான் மனதினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் வெகுவிதமான பாவ குற்றங்களை பண்ணினேன் என்று மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிடுகிறேன். தயவுள்ள சாமி, நான் நரகத்தின் அழிவது நியாயமாயினும் என்னை உடைய சமூகத்தை விட்டு தள்ளாதே. தேவரே, என் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் பார்த்து நான் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து என்னை ரட்சியும். நான் திரும்ப பாவம் செய்ய சோதிக்கப்படுகிற போது அதற்கு சம்மதியாமல் அதை அருவருக்கவும் உமக்கு பிரியமான பிள்ளையாக நடக்கவும் பரிசுத்த ஆவியை கொண்டு எனக்கு புத்தியும் பலத்தையும் தந்திரணும். இனி நான் சாகும் வேளையிலே உடைய மோட்ச ராஜ்யத்தில் சேர்வதற்கு என்னை ஆயத்த பண்ணருளும் சாமி. ஆமென். வசனத்தின் ஊழியனாக அழைக்கப்பட்டு ஊழியத்திற்கு நியமிக்கப்பட்ட நான் என்னுடைய ஊழியத்தின்படி நீங்கள் செய்து இவற்றின் அறிக்கையின் பேரிலே உங்கள் யாவருக்கும் கடவுளுடைய கிருபையும் அறிவித்து நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதியாகவும் அவருடைய கட்டளையின்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால் உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிக்கிறேன். ஆமென்.
ஜெப நிலையிலே எழுந்து நிற்போம். சர்வத்திற்கு வல்ல கடவுளே, நாங்கள் உறுதியான விசுவாசத்தில் ஊழியம் செய்யும் உடைய நாமத்தை அறிக்கை விடுதல் முடிவெறிந்தும் நிலைத்திருக்கும். உடைய வார்த்தை கட்டப்படாமல் தன்மைக்கேற்றபடி தாராளமாய் கிறிஸ்துவுடைய பரிசுத்த ஜனத்தின் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் பிரசங்கிக்கப்படி உமது பரிசுத்த ஆவியானவரை பரத்தில் வருகிற ஞானத்தையும் உம்முடைய திருச்சபைக்கு தந்திரளும்படியாய் நாங்கள் வேண்டும். கர்த்தர் இம்மட்டுமாய் எங்கள் வழி நடத்தினதற்காக நன்றி சொல்கிறோம். அர்ப்பணித்த காணிக்கைகளுக்காக நன்றி சொல்கிறோம். உள்ளத்தினுடைய பொருத்தனைகளுக்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளாகிய அடியார்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் தந்து வழி நடத்தும் சுவாமி. இந்த வாரம் முழுவதுமாய் உடைய கரம் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய கரம் வழி நடத்துங்க. இயேசு எனக்கு முன்பாக இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை விசுவாசத்தை உடைய குடும்பத்தாருக்கு தந்து வழி நடத்தும் சுவாமி. இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டவர்களுடைய வாழ்வும் சமாதானமாய் இருக்கும்படியாய் தந்து நீ வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால வேண்டுகிறோம் கர்த்தாவே. ஆமென். நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடு வாராக. நூற்று 48வது பாடல். கர்த்தர் சிநேகம் சுதானை தந்தார், அவர் சிநேகம் ரட்சிக்கிறார். நான் மீண்டும் சொல்லுவேன், அவர் சிநேகம், அவர் சிநேகம், சிநேகமே. நான் பாடி நான் கேட்டு போனே, அவர் இரக்கம் சிநேகமே. நான் மீண்டும் சொல்லுவேன், அவர் சிநேகம், அவர் சிநேகம், சிநேகமே. என்னை சமீப என் அண்டை வந்தார், என் பாவக் குற்றம் சுமந்தாரே. நான் மீண்டும் சொல்லுவேன், அவர் சிநேகம், அவர் சிநேகம், சிநேகமே. அவர் என் மேய்ப்பர், என் வானத்தப்பர், அவர் என் ஜோதி, என் பாக்கியம். நான் மீண்டும் சொல்லுவேன், அவர் சிநேகம், அவர் சிநேகம், சிநேகமே. அமர்வோம். இந்த நாளிலே
நமக்கு சிறப்பு செய்தி கொடுத்தவரை நாம் மரியாதை செய்வது நன்று. எனவே சபையினுடைய பொறுப்பாளர்கள் முன்பாக வந்து ஐயா அவர்களுக்கு ஒரு சிறிய பொன்னாடை போற்றுவதற்கு முன்பாக வாருங்கள். ஐயா அவர்கள் கண்காடியா இறையல் கல்லூரியுடைய பேராசிரியர், பழைய ஏற்பாட்டு துறையின் வல்லுனர், பழைய ஏற்பாட்டு துறைக்கும் கானான் என்கிற சமநோக்க ஈடுபாடு அதிகமாய் கொடுத்து ஊழியத்திலும் எங்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி கொண்டு வருகிறவர். புத்தாளம் என்கிற சர்ச்சில் முதலாக நான் ட்ரைனிங் பாஸ்டராக அவரிடத்தில் தான் நான் பயின்றேன். எனவே இந்த வேளையிலே ஐயா நம்முடைய ஆலயத்திற்கு வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறது. எனவே சபையின் சார்பாக, பொறுப்பாளர் சார்பாக மீண்டும் ஒரு முறை நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் குடும்பத்தாருக்கும் கல்லூரிக்கும் எங்களுடைய திருச்சபையின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பொன்னாடையும் சேர்ந்து